Hello coders, welcome to Risteki and also welcome to our JavaScript series தமிழ் JavaScript. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் எப்போயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெப்சைட்ஸ் வந்து எப்படி டெசிஷன் மேக் பண்ணுது? நம்ம எந்த இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது டெசிஷன் மேக் பண்ணும். ஸோ அது எதனால் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டால் தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்விட்ச் இந்த மாதிரி நிறைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கற்றுக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போகிறீங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா யூஸ்டு டு எக்ஸிக்யூட் டிஃப்ரெண்ட் பிளாக் ஆஃப் கோட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். ஸோ டிஃப்ரெண்ட் பிளாக் ஆஃப் கோட் இருக்கும் நம்ம இப்போ எஃப்எல்ஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதில் எந்த பிளாக்கோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரியல் டைமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு அம்மா வந்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டு வர சொல்லும்போது இது நீ வாங்கிட்டு வந்தால் உனக்கு ஒரு 2 ரூபா கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது நீ வாங்கிட்டு வந்தால் அதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? இது வாங்கிட்டு வந்தால் 2 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வாங்கிட்டு வரலன்னா 2 ரூபா கிடைக்காது. ஓகேங்களா? அதான் இதுவும் சேம் தான். ஸோ வாங்கிட்டு வந்தால் அந்த பிளாக் ஆஃப் கோட், ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆகலை அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? இதான் வந்து சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னென்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப். ஓகேங்களா? இஃப் பேஸ் பண்ணி கண்டிஷனல் ஸ்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா எக்ஸிக்யூட் பிளாக் ஆஃப் கோட் இஃப் எ ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம கொடுப்போம். இஃப் பிளாக்ல இஃப்னு கொடுத்து இஃப்னா என்ன நார்மலாக ஒரு வேலை நடந்தால், ஓகேங்களா, இஃப் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கும், ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஒரு கண்டிஷன் அந்த கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ். இதில் 2 பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். ஒன்று இஃப்க்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், எல்ஸுக்கு வந்து கண்டிஷன் இருக்காது. இந்த இஃபோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அதே தான். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஒன் பிளாக் ரன்ஸ். கண்டிஷன் ட்ரூனா இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் அனதர் பிளாக் ரன். அப்படி இல்லைனா எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? தேர்டு பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் லேடர். எல்ஸ் இஃப் லேடர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹேண்ட்லிங் மல்டிபிள் கண்டிஷன் இன் சீக்வன்ஸ். மல்டிபிள் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இஃப் யூஸ் பண்ணிவிட்டு கீழே எல்ஸ் இஃப்னு யூஸ் பண்ணுறோம், திருப்பி எல்சிஃப் யூஸ் பண்ணலாம், திருப்பி எல்சிஃப் யூஸ் பண்ணி கடைசியாக எல்சின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி மல்டிபிள் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணும்போது எல்சிஃப் லேடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இஃப் ட்ரூ ஒன் பிளாக் ரன்ஸ் அதர்வைஸ் அனதர் ரன்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? செக் பண்ணிகிட்டே வரும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதான் வந்து எல்சிஃப் லேடர். நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்விட்சும் இஃப் எல்சிஃப் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? இதுவும் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா கம்பேர்ஸ் த வேல்யூஸ் அகெயின்ஸ்ட் மல்டிபிள் கேசஸ் அண்ட் எக்ஸிக்யூட் இட் மேட்சிங் பிளாக். ஓகேங்களா? ஸோ நம்ம கேஸ் கொடுக்குறோம், மல்டிபிள் கேசஸ் கொடுக்குறோம். இப்போது கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 அப்படி தரோம். ஸோ கேஸ் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். கேஸ் ஈக்குவல் டு இன்ட்டு கேஸ் ஈக்குவல் டு 1ன்னு தரோம். ஸோ கேஸ் 1 அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்குது, கேஸ் 1 இருக்குது. ஸோ அந்த பிளாக் எக்ஸிட் ஆகும். கேஸ் 2 அப்படின்னு இருக்குது, நம்ம வெளியே 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த கேஸ்க்கும் அந்த வேரியபிளுக்கும் மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதுதான் வந்து தியரி பார்ட். ஓகேங்களா? தேர்டாக பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இஃப்னு போட்டுக்கிறோம். இஃப்னு போட்டு உள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், சம் கண்டிஷன், ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா டூ சம்திங், ஏதாவது பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் நடக்கணும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து பிரிண்ட் ஆகும். பிளாக் ஆஃப் கோட்னா இதான், இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறது தான் பிளாக் ஆஃப் கோட். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துலாம், ஒவ்வொன்றா நம்ம பண்ணி பார்த்துலாம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் இப்போது விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டேன், இது கிளியர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 18. ஓகேங்களா? சாரி, இன்ட்டு வராது, லெட் வரும். ஓகேங்களா? லெட் ஏஜ் ஈக்குவல் டு 18. நான் ஜாவாவும் ஜாவாஸ்கிரிப்ட் மாற்றி போட்டு அதில் குழம்பிட்டேன். ஸோ டோன்ட் மைண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். இஃப் ப்ராக்கெட் இந்த பேரந்தசிஸ் வரும், பேரந்தசிஸ்க்குள்ளே ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, கிரேட்டர் தெனாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஈக்குவல்ட்டா 18 இருந்தாலும் ஓகே தான். இருந்துச்சுன்னா நம்ம லாக் பண்ணுறோம், கன்சோல் டாட் லாக் ஆஃப் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா? எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லி தரோம். ஸோ ஏஜ் வந்து இது கண்டிஷன்,
இஃப்னு போட்டுக்கிறோம். ஏஜ் வந்து 18 இருக்கலாம், இல்லை 18 மேலே இருந்துச்சுன்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துலாமா? இங்கே பாருங்கள், எலிஜிபிள் டு ஓட் பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வருது. இதே நான் கம்மி பண்ணிக்கிறேன், 16 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எக்ஸிக்யூட் ஆகாது எதுவுமே. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இந்த ஒரு கண்டிஷன் கொடுப்போம், ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஒன்று இல்லைனா நிறைய கண்டிஷன் கூட கொடுக்கலாம். மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இஃப்னு கொடுத்து சம் கண்டிஷன் கொடுக்குறோம். அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் கொடுக்குறோம். எல்ஸ் கண்டிஷனில் ஒரு பிளாக் ஆஃப் கோடு கொடுக்குறோம். எல்ஸில் கண்டிஷன் கொடுக்க தேவையில்ல. இது பிரிண்ட் ஆகலைன்னா, இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? அதான் எல்ஸ். இஃப் அப்படின்னா என்ன இங்கிலீஷில், ஒருவேளை இருந்தால், ஓகேவா, அந்த மாதிரி வரும் மீனிங்கு. எல்ஸ் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா, ஒருவேளை இருந்தால் இது பிரிண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா இது பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்ட நமக்கு கொடுக்குறோம். இப்போ இதே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாமா? அப்படியே இதுலேயே நான் போட்டு காமிக்கிறேன். அவன் வந்து ஒரு பையன், ஏஜ் வந்து 16 இருக்குது, 18 இல்லைன்னா 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவன் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லி தரோம். இல்லை அப்படின்னா console.log of not eligible அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஓட்கான ஏஜ் அவனுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இப்போ வந்து எது எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லுங்கள். 16 இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நாட் எலிஜிபிள் தான் வரும், நாட் எலிஜிபிள் தான் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 16 18ஓட கம்மியாக இருக்குது, அதனால் இந்த பிளாக் வந்து இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகல, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் எல்ஸ் பிளாக் வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிஃப் லேடர். ஓகேங்களா? எல்சிஃப் லேடர் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இஃப் கண்டிஷன், இஃப்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா எல்சிஃப் கொடுக்குறோம். எல்சிஃப்னா இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோம். இன்னொரு கண்டிஷன் இருந்தால் அது பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? எல்சிஃப்னா இது இல்லைனா இது. ஓகேங்களா? எல்சிஃப்னா அப்படி அது இல்லைனா இது பிரிண்ட் பண்ணு, அது இல்லைனா இது பிரிண்ட் பண்ணு, இந்த கண்டிஷனை செக் பண்ணு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும், இது இல்லைனா இந்த கண்டிஷன் செக் பண்ணும், இது இல்லைனா இந்த கண்டிஷன் செக் பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணிகிட்டே வந்து கடைசியில் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம். இதோட சின்டாக்ஸிங் தான், இஃப்னு போகிற மாதிரி தான். எல்சிஃப் போட்டு பேரந்தசிஸில் கண்டிஷன் போடணும் இங்கே. ஓகேங்களா? எல்ஸுக்கு மட்டும்தான் கண்டிஷன் தேவையில்லை. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி தரேன். இதுக்குள்ளே கண்டிஷன் தரேன். ஸோ ஏஜ் வந்து ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 13, 13க்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 17. ஓகேங்களா? 17க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா console.log of mid level child அப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? மிட் லெவல் சைல்டு அப்படின்னு சொல்லி தரேன். ஏஜ் வந்து 13 இல்லைன்னா 13க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் அது சேம் ஏஜ் வந்து 17 இல்லைன்னா 17க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மிட் லெவல் சைல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இந்த கண்டிஷன் இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ 16 தரேன். 16 தந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? 13 ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 செக் பண்ணும். அப்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகாது, இது பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இது பார்க்கும் எல்சிஃபில் வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 13 பார்க்கும். ஆமாம், 13க்கு கிரேட்டர் தானாக இருக்குது. அண்ட் ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 17 பார்க்கும். 17க்கு கம்மியாக இல்லைனா ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு பார்க்கும். ஆமாம், 17க்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போ பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? மிட் லெவல் சைல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். இங்கே பாருங்கள் அவுட்புட் எப்படி வருதுன்னு. மிட் லெவல் சைல்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இதான் வந்து எல்சிஃப். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம நிறைய கண்டிஷன் போட்டுகிட்டே போகலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5லேருந்து 8 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12 வரைக்கும், 5லேருந்து 12 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா பிகினிங் இல்லைன்னா இனிஷியல் லெவல் சைல்டு. ஓகேங்களா? இனிஷியல்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், சின்ன குழந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங். இல்லைனா ஸ்மால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்மால் லெவல் சைல்டு அப்படின்னு சொல்லி தரேன்.
இப்போ வந்து இதுக்கு 10ன்னு தரேன். 10ன்னு தந்தால் இந்த கண்டிஷன் இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 5க்கு மேலே 12க்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கண்டிஷன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்மால் லெவல் சைல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த எல்ஸ் இஃப் லேடர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் இருக்குது, நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னா ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் வருது. ஓகேங்களா? ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப், எல்ஸு, இந்த மாதிரி நிறையா வரும். நம்ம எல்ஸ் இஃபோட யூஸ் பண்ணலாம். இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், இந்த மாதிரி ஒரு இஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நிறைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வரது தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் வந்து 35 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ மார்க் வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தால் பாஸ். ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தால் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா ஒருத்தன் நெக்ஸ்ட் அவனை ஒரு மார்க் செக் பண்ணுறோம். மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுன்னா ஓ கிரேட் கொடுக்குறோம், இல்லை அப்படின்னா ஏ கிரேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது அதுவும் இந்த இஃபே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா மார்க் வந்து 35க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் ஃபெயில். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி தரோம். இதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸு. இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துலாமா? இது ஜஸ்ட்டு நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது லெட் மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து இஃப் மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 35 இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ திருப்பி இன்னொரு கண்டிஷன் நெஸ்டட். இதான் வந்து நெஸ்டட். மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 35 வந்துச்சு. ஸோ இன்னொன்று தடவை செக் பண்ணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சு அப்படின்னா 80க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம லாக் பிரிண்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஓ கிரேட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எல்ஸ் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ கிரேட் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுவும் இந்த முதல்ல மார்க்கே அவன் 35 தாண்டல அப்படின்னா தம்பி போயிட்டு வாப்பா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடுறோம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கண்டிஷன் நம்ம கொடுத்தது. இப்போது வந்து இது 18 கொடுத்துருக்கோம். எந்த பிளாக் வந்து பிரிண்ட் ஆகும்னு சொல்லுங்கள். ஆமாங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள். இஃப் மார்க் வந்து 35 மேலே இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளாக்குள்ளே வந்துடும், இந்த இஃப் பிளாக்குள்ளே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை செக் பண்ணும். மார்க் வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டு 80 இருக்கான்னு செக் பண்ணும். ஆமாம், 80க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஓ கிரேட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஓ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் 17 தரேன். ஓகேங்களா? 17 தந்தால் இந்த பிளாக் வந்து பிரிண்ட் ஆகும். 35 மேலே இருக்குது. பட் ஆனால் 80க்கு மேலே இருக்கா, 80க்கு மேலே இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போது இந்த பிளாக் பிரிண்ட் ஆகும். எல்ஸ் பாருங்கள், ஏ கிரேட்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மார்க் வந்து 13 தரேன். 13 தந்தால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஓகேங்களா? 35க்கு மேலே எடுத்தால் தான் பாஸு. ஸோ அதனால் 13 தரேன். ஸோ 35க்கு மேலே 35க்கு மேலே எடுத்தால் பாஸில். ஸோ ஈக்குவல் கிரேட்டர் தானே ஈக்குவல் தரேன். இப்போ 30 தான் எடுத்துருக்கேன்னா ஃபெயில் ஆகிடுவான். அப்போது இந்த பிளாக் பிரிண்ட் ஆகும், எல்ஸ் பிளாக் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, when we have some fixed values that we need to compare. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். லெட் கலர் ஈக்குவல் டு ரெட்டு, ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போது இதை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம், எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் ஆஃப் கலர் இந்த வேரியபிள் வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே பேரந்தசிஸ் போடுறோம். ஓகேங்களா? அதில் வந்து கேஸ் வந்து என்ன இங்கே வந்து என்ன இருக்கோ அங்கே வந்து போடணும். ஓகேங்களா? கேஸ் வந்து ரெட்டுன்னு இருக்கா, அப்போ தான் கம்பேர் பண்ணும். இந்த வேரியபிளும் இங்கே வர கேஸையும் கம்பேர் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்கே பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்படி பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்குன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிரேக் போட மறந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கூட எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நம்ம பிரேக் போட்டோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் எல்லோன்னு திருப்பி போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3 கண்டிஷன் தான் நம்ம போடுறது. ஸோ கடைசியாக ஒரு டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம பிரேக் போடல, எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இது நம்ம வந்து கோடிங்கில் கரெக்டாக நான் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் இது கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது வந்து
லெட் நம்ம கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பேரான்திசிஸ் பண்ணும். இந்த நார்மல் ப்ராக்கெட் தான் பேரான்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செட் பிரேசஸ் போடுறோம். இதில் வந்து நம்ம வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே வேரியபிள் இருக்கிறத பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் போடுறோம். கேஸ் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா console.log of stop. இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம டிராஃபிக் லைட் யூஸ் பண்ணுறோம்ல, இது வந்து டிராஃபிக் லைட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோ டவுன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா டிராஃபிக் லைட்டோட கலர் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா கோ. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. டிஃபால்ட் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற எந்த கண்டிஷனும் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட் பிரிண்ட் ஆகும். console.log of no color matched. ஓகேங்களா, எந்த கலரும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டாப், ஸ்லோ டவுன், கோ, நோ கலர் மேட்ச்டு எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணல. பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் இருந்ததால் கீழே வர எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அது எடுத்துக்கும். கீழே வர எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டு லைனாக எல்லாமே பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணணும். பிரேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஸ்டாப் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி எல்லா கண்டிஷனுக்கும் பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணணும். எல்லா கேஸுக்கும் பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பிரிண்ட் ஆகாது. கடைசியில் இருக்கிறதுக்கு நம்ம பிரேக் போட தேவையில்லை, ஏன்னா அடுத்தது எந்த கண்டிஷனும் இல்லைல்ல. ஸோ அதனால் இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் தரேன். க்ரீன் சொல்லித்தரேன். க்ரீன் சொல்லி தந்தால் இங்கே பாருங்கள், கோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. க்ரீன் வந்துச்சுன்னா கோ, போகலாம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து ஒயிட்டுன்னு தரேன். ஒயிட்டுன்னு ஏதாவது டிராஃபிக் லைட்டில் வருமா கலர்? இல்லை தானே. ஸோ அதனால் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா? சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கிறதால டிஃபால்ட் இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நோ கலர் மேட்ச்டு, அவ்வளோதான். ஜஸ்ட் சேம் அதே தான் நம்ம எஃப்எல்ஸில் பார்த்தோம்ல, அதே தான் இஃப் கண்டிஷன். இஃப் போடுற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எல்சிஃப் நெக்ஸ்ட்டு கடைசியில் எல்ஸ். ஓகேங்களா, எதுவுமே பிரிண்ட் ஆகலைன்னா இது பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ் கொஸ்டின் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறதால நம்ம பார்த்தோம்ல 4 டாப்பிக்லையும் பக்காவாக உங்களுக்கு மைண்ட் கிளியர் ஆகும் அண்ட் ப்ராக்டிக்கலாக நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று, இஃப் எல்ஸ்க்கு ஒன்று, எல்சிஃபில் ஒன்று, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன்று. கடைசியாக இந்த 4த்தையும் வச்சு ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இது கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினாக சால்வ் பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இன்டர்நெட்டில் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. ChatGPTயில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்டர்நெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக அண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு இந்த வீடியோ நீங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட வீடியோ கீழே லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. Love you all. Take care. Keep coding, keep learning, and bye-bye.